ஜேசுதாசராஜன் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இந்த நாளில் அவரது ஆன்மா இறைவனின் நித்திய இளைப்பாற்றி அடைந்திட வேண்டியும், மேலும் குடும்பத்தில் மரித்த சந்தனம் பிள்ளை, அந்தோணியம்மாள் ஆகியோரின் ஆன்மாக்கள் இறைவனின் நித்திய இளைப்பாற்றி அடைந்திட வேண்டியும், ஜெரால்டின் டிவைனா கல்வியில் சிறந்து விளங்கிட வேண்டியும், ஆரோக்கியமான உடல்நலம் கிடைத்திட வேண்டியும், ஆண்டனி ஜெரால்ட் ஆனந்த் அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அடைச்சாணியை சார்ந்த ஆபிரகாம் சாராள் இவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி செலுத்தியும், அந்தோணி என்பவருக்கு தடைகள் நீங்கி திருமண காரியங்கள் விரைவில் நடைபெற வேண்டியும், மிக்கேல் என்பவருக்கு பேச்சு திறன் கேட்கும் திறன் கிடைத்திட வேண்டியும், தீய சக்திகள் கட்டுகளிலிருந்து விடுதலை கிடைத்திட வேண்டியும், மகளுக்கு சென்னையில் வீடு வாங்குவதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும், மருமகன் மகள் பேரன் பேத்திகள் ஆகியோருக்கு இறைவனுடைய பாதுகாப்பு தொடர்ந்து கிடைத்திட வேண்டியும், வெள்ளங்குழி கிராமத்தை சார்ந்த ஜெயசிலி அருள்தாஸ் இவர்கள் குடும்பத்திற்கு புனித அந்தோணியார் வழியாக கிடைக்கப்பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன் பாரதி ராஜா மகள் ஹீரா இவர்களுக்கு உடல் உள்ள சுகம் வேண்டியும், இறை பற்று இறை ஆசிர் கிடைத்திட வேண்டியும், செய்யும் தொழில் மேன்மை அடைய வேண்டியும், மகள் ஹீரா கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கிட வேண்டியும், எழுதி முடித்த செமஸ்டர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற வேண்டியும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் கிடைத்திட வேண்டியும், இக்குடும்பத்தில் மரித்த தாயார் ரத்தினம்மாள் என்பவருடைய ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்றி அடைந்திட வேண்டியும், திரு சின்னப்பன் ஞான ஆரோக்கியமேரி இம்மானுவேல் சேவியர் அமலா இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்து வந்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் கிடைத்திட வேண்டியும், ராணிக்கு நல்ல உடல் சுகம் கிடைத்திட வேண்டியும், பிள்ளைகள் ஆரோக்கிய அக்சிடா அமல் அக்சிடா ஆகியோர் கல்வியில் சிறந்து விளங்கிட வேண்டியும், இன்று பிறந்தநாள் காணும் அமலர் அக்சிடாவை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும், குடும்பத்தில் அனைத்து தேவைகள் கருத்துகள் நிறைவேற வேண்டியும், மேலும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்கள் இறைவனின் நித்திய இளைப்பாற்றி அடைந்திட வேண்டியும், திரு ஆனந்த் திருமதி பெல்லா இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வரும் அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறைவன் தாமே காத்து வழிநடத்திட வேண்டியும், மகனின் கல்வி மற்றும் இறை பக்தியில் துணையாய் தூய ஆவியார் வழிகாட்டிட வேண்டியும், மேலும் இன்று தனது தந்தை திரு தேவதாஸ் அவர்களின் 6ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியில் அவரின் ஆன்மா இறைவனின் நித்திய இளைப்பாற்றி அடைந்திட வேண்டியும், திருமதி வென்சி அவர்களின் ஆன்மா மற்றும் இறந்த அனைத்து உத்திரிக்க செலுத்த ஆன்மாக்கள் இறைவனின் நித்திய இளைப்பாற்றி அடைந்திட வேண்டியும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் வழியில் கலந்திட, அவர் மொழியில் நடந்திட, அவர் வழியில் கலந்திட, அவர் மொழியில் நடந்திட, சாட்சிகளாய் என்று வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார், தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், பலமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும்
உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பெற்ற வாழ்க்கையை பேறுபெற்ற வாழ்க்கையாக மாற்றி அமைப்பது நம் கையில்தான். இறை மனித இயேசுவின் அன்புக்கினியவர்களே, உலகத்தின் பார்வையிலே பேறு பெற்றோராய் திகழ்கின்ற பலருடைய வாழ்வும் கடவுளுடைய பார்வையில் சராசரித்தனமாய் விளங்குகின்றது என்பதே உண்மை. பணப்பலத்தையும் உடல் ஆற்றலையும் உலகுசார் நிலைப்பாடுகளையும் பேறு பெற்ற நிலை என கருதி இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையான பேறு பெற்ற நிலை என்பது ஆண்டவரிலும் அவர் திருச்சட்டத்திலும் நம்பிக்கை கொண்ட நிலையே. அங்கு பொல்லாருக்கு இடமில்லை. கடவுளின் நம்பிக்கை இழந்து உலக நாட்டங்களில் அதி நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் அங்கு இடமில்லை. மாறாக மண்ணுலகில் வாழ்ந்தாலும் விண்ணை நோக்கிய வாழ்வை வாழ்பவர்கள் செல்வம் என்னும் ஆசீரை கொண்டு அதனை கொடுத்தவருக்கு மாற்றி அளிப்பவர்கள், பாவங்களை மிதித்தேறி புண்ணிய வாழ்வுக்கு தம்மை தயாராக்கி கொண்டவர்கள். அத்தகைய பேறு பெற்ற நிலையை எதிர்நோக்கி நம்பிக்கையுடன் இத்திருப்பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இந்த தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பெருக்கத்தின் ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும். எல்லாம் வல்ல இறைவா, நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கொணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருதில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். வாழ்த்துகின்றோம்
மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசி, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல சந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இரங்குவீர். ஏனெனில் நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. சபிக்கப்படுவோர் யார், பேறு பெற்றோர் யார் என்ற தெளிவை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக தருகின்றது. மனிதரில் நம்பிக்கை வைக்காது அவர்களை பட்ட இறைவனையும் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர் என்ற நலம் தரும் நல்வாக்கை தரும் இன்றைய முதல் வாசகத்திற்கு செவி மடுப்போம். முதல் வாசகம். மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டோர், ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, திருவசனங்கள் 5 முதல் 8 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: மனிதரில் நம்பிக்கை வைப்போரும் வலுவற்ற மனிதரில் தம் வலிமையை காண்போரும் சபிக்கப்படுவர். அவர்கள் பாலை நிலத்துக்கு புதர் செடிக்கும் ஒப்பாவார். பருவ காலத்திலும் அவர்கள் பயனடையார். பாலை நிலத்தில் வறண்ட பகுதிகளிலும் யாரும் வாழார். உவர் நிலத்திலுமே அவர்கள் குடியிருப்பர். ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை. அவர்கள் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவார். அது நீரோடையை நோக்கி வேர் விடுகின்றது. வெப்பமிகு நேரத்திலும் அதற்கு அச்சமில்லை. அதன் இலைகள் பசுமையாயிருக்கும். வறட்சி மிகு ஆண்டிலும்
அதற்கு கவலை இராது. அது எப்போதும் கனி கொடுக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலகம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும். தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும். இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும். துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்துவின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர்கள். அவர்கள் விண்ணக வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்கின்றனர். இவ்வுலகின் வாழ்வதால் இவ்வுலகு சார்ந்த சிந்திப்பதே சரியானத வாழ்வு. இவ்வுலகின் வாழ்வதாலும் விண்ணகத்தை பற்றி நமது எண்ணத்தை எழுப்புவது சவாலான வாழ்வு. இத்தகைய வாழ்வு வாழ நம்மை அழைக்கின்றது இன்றைய இரண்டாம் வாசகம். இரண்டாம் வாசகம். நான் கிறிஸ்துவை போல் நடக்கின்றேன், நீங்கள் என்னை போல் நடங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 31, அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 1. சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாய் இராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தவனாய் இருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி இயல் 6 இறை திருவசனங்கள் 17 மற்றும் 20 26 முடிய. அக்காலத்தில் இயேசு திருத்துதருடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை: ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்கு உரியதே. இப்பொழுது பட்டினியாயிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே, நீங்கள் பேறு பெற்றோர், ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள். மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர். அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அவருடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர். ஆனால் செல்வர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள். இப்போது உண்டு கொழுத்திருப்போரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள். இப்போது சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் துயருற்று அழுவீர்கள். மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் அவர்கள் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அப்போ ஐயோ உங்களுக்கு கேடா? இன்றைய நற்செய்தியில் என்ன சொல்கிறாரு? சிரித்து இன்புறுவோரே, ஐயோ உங்களுக்கு கேடு. செல்வம் சேர்த்து வைத்திருப்பவர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு. இயேசு என்ன சொல்ல வர்றாரு? நம்மெல்லாம் வாழ்க்கை ஃபுல்லாக அழுதுகிட்டு ஒரே கவலையோட சோகத்தோட ஏழைகளாகவே இருக்க சொல்கிறாரா? ஆனால் நற்செய்தி வாசகத்தை பார்த்தா அப்படி தானே இருக்குது. ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர், பட்டினியாக இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர், அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர். அப்போ நாம் அழுதுட்டு இருக்கணும், பட்டினியோடு இருக்கணும், ஏழைகளாக இருக்கிறோம். அப்போ தான் நாம் பேறு பெற்றவர்களாக இருக்க முடியுமா? அதையா சொல்ல வர்றாரு இயேசு?
எதற்காக இயேசு இவ்வாறு சொல்கின்றார்? ஏதாச்சும் யூகிக்க முடியுதா அவங்களால? எதற்காக இயேசு இவ்வாறு சொல்கின்றார்? ஒரு பதில் இல்லையா? ஏழைகள், பட்டினியாய் கிடப்பவர்கள், அழுது கொண்டிருப்பவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். அவருடைய நம்பிக்கை 100% இருக்கின்றது. அவங்களுக்கு வேறு யாருமே இல்லை. அவங்களுக்கு சாஞ்சி அழுகிறதுக்கு ஒரு தூண் இல்லை, வீடு இல்லை. அவங்களுடைய செலவுகளை பார்த்துக்கொள்ள அவர்களுக்கு பணமோ பொருளோ இல்லை. அவர்கள் முழுமையாக நம்பி இருப்பது யாரை மட்டுமே என்றால் கடவுளை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் பேறு பெற்றவர்களாக இன்றைய நற்செய்தியில் அழைக்கப்படுகிறார்கள். அந்த அருளை பெற்றவர்களாக அவர்கள் வாழ்கின்றார்கள். ஒரு சில வருடங்களுக்கு முன்பு சென்னையில் ஒரு இந்து தம்பதியினருக்கு குழந்தை இல்லை. அவர்களை என்ன பண்ணுறாங்க, பல கோயிலுக்கு ஏறி இறங்குறாங்க. அவங்க இந்து கோயிலுக்கு பல கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் டாக்டர்ஸை போய் பார்க்குறாங்க, ஆனாலும் குழந்தை இல்லை. அப்போ ஒரு வயதான மூதாட்டி அவங்கள பார்த்து, ரொம்ப நீங்கள் கவலையாக இருக்கிறீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப, இத்தனை வருஷம் ஆச்சு எங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்றாங்க. நீங்கள் போய் சந்தன மாதாட்ட போய் ஜெபியுங்க. சந்தனை மாதா குழந்தை வரம் கொடுப்பதில் மிக பிரசித்தி பெற்றவர்கள். அதனால் நீங்கள் சந்தன மாதாட்ட போய் நீங்கள் ஜெபியுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அந்த தம்பதியரும் போய் சந்தன மாதாவிட்ட போயிட்டு வேண்டுறாங்க. வேண்டி ஒரு கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு குழந்தை உண்டாகிவிட்டது. பிற்காலத்தில் குழந்தையும் பிறந்தது, ஒரு அழகான ஆண் குழந்தை. ஆனால் என்ன ஆச்சு, இந்த தடவை குழந்தை பிறந்தாச்சு, ஆனால் குழந்தைக்கு மூச்சு மட்டும்தான் இருக்குது. குழந்தைக்கு எந்தவித உடல் அசைவும் இல்லை, மூச்சு மட்டும் இருக்குது. அது உயிரோடு இருக்குன்னு தெரியும், ஆனால் உயிரோட்டமாக இல்லை. அப்போ அவங்க மறுபடியும் போய் மன்றாடுறாங்க, என்ன கடவுளே, எனக்கு குழந்தை கொடுத்துட்டீங்க, ஆனால் குழந்தை இப்படி பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு அவங்க கேட்குறாங்க. அவங்க மறுபடியும் பெரிய பெரிய டாக்டர்ஸை போய் பார்க்குறாங்க. வெளிநாட்டுக்கெல்லாம் குழந்தைய கொண்டு போகிறாங்க. ஏன்னா குழந்தை இதுவரை இல்லை. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, சரி டாக்டர்ஸை போய் பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்கு நிறையா, அவர் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறனால பணம் கொஞ்சம் சிரித்தனால போயிட்டு வெளிநாட்டிலாம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வர்றாங்க. ஆனாலும் அவர்களுக்கு அந்த குழந்தைக்கு அந்த உயிரோட்டமான வாழ்க்கை கிடைக்காமலே போய்விட்டது. அது ரொம்ப ஒரு மாதிரி 1 மாதம் 2 மாதம் ஆகுது. இது மாதிரி 5 மாதங்கள் கழிந்த பின்னும் அந்த குழந்தை உடல் அசைவு இன்றி இருக்கிறது. ஆனால் மூச்சு மட்டும் விடுது. லிக்விடாக தான் ஃபுட்டு போய்கிட்டே இருக்குது. அதனால் அது ரொம்ப ஒரு மாதிரி வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது என்ன, காய்கறி நிலை எப்படி இருக்கோ அந்த மாதிரி அப்படியே இருக்குது. அப்போ வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளர்ந்து மறுபடியும் சந்தன மாதா கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ மறுபடியும் அதே பாட்டி அவங்க பார்க்குறாங்க. அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க, என்ன எப்படி, நான் வேண்டிட்டேன் நிறைய தடவை, மறுபடியும் மாதா கோயிலுக்கு வந்துட்டேன், ஆனாலும் முடியல அப்படின்னு. சரி, நீங்கள் எந்த தடவை என்ன பண்ணுங்கள், வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க. அங்கே எல்லாருக்குமே நிறைய அற்புதங்கள் நிகழ்ந்த அந்த ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போக சொல்கிறாங்க. உடனே காரை அமர்த்திட்டு வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க. விடிய காலைல 4 மணிக்கு சேர்றாங்க. சேர்ந்த உடனே பார்த்தா 4 மணிக்கு என்ன, எல்லா கோயில் கதவுகளும் அடைத்து இருக்கின்றது. அந்த முற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த முதன்மையான கதவும் அடைத்திருக்கின்றது. ஆனால் அதில் கம்பிகளாக இருக்கிறது. அந்த கம்பியின் வழியாக அன்னையை பார்த்த வண்ணமாய் அந்த குழந்தைய அந்த வாசல்லே போட்டுட்டு, அம்மா மடிப்பிச்சை கேட்குறேன், என் குழந்தைய கொடுத்தது நீங்கள் தான், என் குழந்தைக்கு உயிர் மட்டும்தான் இருக்குது, ஆனால் உடல் அசைவு எதுவுமே இல்லை, நானும் எங்கெங்கே ஏறி இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்றாடி கேட்கிறார்கள். ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஒரு அதிசயம் நடக்கிறது. குழந்தை மெதுவாக கைகளை அசைக்கின்றது. அந்த ஒரு நொடி பொழுதே குழந்தைக்கு எல்லா அசைவுகளும்
வந்துவிட்டது, அவர்கள் இனிமேல் நான் சாட்சியாக வாழ்வேன் என்று தங்களுடைய நகருக்கே சென்று அந்த குழந்தைக்கு சந்தனராஜ் அப்படின்னு பேர் வைத்து இன்றும் ஒரு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அந்த வாசலின் வழியாக அன்னை மரியாளை உற்று நோக்கி, முழு நம்பிக்கையோடு உற்று நோக்கி அவர்கள் ஜெபித்தார்கள். கடவுள் மீது நம்முடைய கண்களை பதிய வைத்து, நம்பிக்கையோடு பதிய வைத்து நாம் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் நம் வாழ்வில் பல அருள்களை தர வல்லவராக இருக்கின்றார், பல அதிசயங்களை பண்ணக்கூடியவராக இருக்கின்றார். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்கின்றதா? எத்தனை பேர் ஆண்டவரை முழுசாக நம்புறீங்க? முழுசாக நம்புறீங்க, மகிழ்ச்சி. ஆனால் ஒரு சில கைகள் தூக்க மாட்டீங்க. அப்படின்னா முழுசாக நம்பலை. உங்களுடைய நம்பிக்கைலாம் வேறு எதுலையும் இருக்குது. வேறு என்னத்தில் இருக்குது? படிப்பில், பணத்தில், பதவியில், அறிவில், இப்படி நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம். நவீன இதில் செல்ஃபோன் டெக்னாலஜி. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வரவிரை போச்சுட்டு இருக்கப்போ யாராச்சும் செல்ஃபோன் நோண்டி தான் இருப்பீங்க. அப்படின்றப்போ நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது? ஆண்டவன் மீது இருக்கிறதா, இல்லை இந்த உலகு சார்ந்த காரியங்கள் மீது இருக்கின்றதா? நம் நம்பிக்கை ஆண்டவன் மீது இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவருடைய அருள் நிரம்ப கிடைக்கும். நம்ம நான் இப்போ சொன்ன அந்த நிகழ்விலிருந்து நாம் பார்க்கலாம். மற்ற விவிலிய கதாபாத்திரங்களும் நமக்கு இதைத்தான் சொல்கிறார்கள். யோபு வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா யோபோட வாழ்க்கை ரொம்பவுமே மோசமாகிறது. அவர் இருக்க சொத்து எல்லாம் இழந்துடுறாரு, பொருள் எல்லாமே போயிடுது, நோய்வாய்ப்படுறாரு. இருந்தாலும் அவர் சாத்தான் சோதிக்கிறான். என்னை நம்புறேன்னு சொல்லு, எல்லாத்தையும் உனக்கு திரும்ப தந்து விடுகிறேன். இல்லை, கடவுள் பக்கம் இருக்கிறார். சொந்த மனைவியே வெறுத்து ஒதுக்குகிறார். அப்படிங்கணும், இல்லை நான் கடவுள் பக்கம்தான் நிற்பேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் கடவுளின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டவராக யோபு இருக்கின்றார். அதனால் அவர் 2 மடங்காக ஆசீர்வதிக்கப்படுகின்றார். நோவா காலத்தை பார்க்கும் பொழுது, நோவா அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, அந்த காலத்தில் எல்லாருமே பல களியாட்டங்கள் அதற்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் நோவா ஆண்டவரை முழுமையாக நம்புகின்றார். அதனால் அந்த பெருவெள்ளத்திலிருந்து அவரும் அவருடைய குடும்பம் மட்டும் காப்பாற்றப்படுகின்றது. புதிய ஏற்பாட்டை நாம் பார்த்தோம் என்றால் பேதுருவை பார்க்கிறோம். பேதுருவை பார்த்து பேதுரு என்ன சொல்கிறார்? நான் கடல் நடக்கவா அப்படின்னு, நடந்து வா அப்படின்னு இயேசு சொல்கிறார். பேதுரு நடக்கிறாரு. ஆனால் கடவுளின் மேல் அவர் தங்களுடைய கண்களை பதிக்காமல் கடலை பார்க்கின்றார். அந்த கணமே கீழே போகின்றார். நம்முடைய நம்பிக்கை கடவுள் மேல் இருக்கும் பொழுது நாம் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த நம்பிக்கை சற்று தளர்ந்து வேறு இடத்துக்கு போகும் பொழுது நம்ம ஒரு சில தருணங்களுக்கு நாம் வேணால் அந்த ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். ஆனால் நீண்ட நேரத்திற்கு அந்த மகிழ்ச்சியானது நிலைக்காது. அந்த மகிழ்ச்சியானது நிலைக்காது. அது தருகின்ற அமைதியானது நம்மோடு நீண்ட காலம் தங்காது. பவுலடியாரை பார்க்கிறோம். பவுலடியாரும் தன்னுடைய வாழ்வில் இயேசுவை அனுபவித்த பிறகு அவர் என்ன சொல்கிறார்? இருக்கக்கூடிய அந்த உலக செல்வங்களை எல்லாம் நான் குப்பை என கருதுகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி, அதுக்கு முன்னாடியே பட்டம் பெரிது, அறிவு பெரிது, அதை போற்றியவராக, சட்டங்களை அறிந்து சட்ட வல்லுநராக நான் உலகத்தில் திகழ வேண்டும் அப்படின்னு புகழை நோக்கி ஓடியவர் ஆண்டவரை கொண்டு செல்லக்கூடிய ஒரு தாகத்தோடு செல்லக்கூடியதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ்ந்து நமக்கு முன்னுதாரணங்களாக இவர்கள் எல்லாருமே இருந்திருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்வில் நம்முடைய நம்பிக்கை அத்தகைய நம்பிக்கையதாக இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா பல நேரங்களில் இல்லை. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் படிக்கிறோம், நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது முழுமையாக இருந்திருந்தால் நாம் எப்படி இருந்திருப்போம்? ஆற்றங்கரையோரம் நடப்பட்ட மரங்களாக இருந்திருப்போம். எப்பொழுதுமே நம்முடைய வாழ்வு செழிப்பாக இருக்கும், பூத்து குலுங்கும். அங்கே வறட்சியே இருக்காது. நம்முடைய வாழ்வு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட வாழ்வாக, 100% ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்ட வாழ்வாக அமைந்திருக்கிறதா? நாம் எதன் மேலே நம்பிக்கை வைத்து சற்று அலசி பார்ப்போம். இன்றைய நவீன காலத்தில் நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் மேலே நம்ம நம்பி இருக்கிறோம். நம்மளோட பேங்க் பேலன்ஸு, நம்மளோட நகை. அதாவது ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நான் வாசித்தேன், உலகத்தில் இருக்க நகையில் ஒரு 14% நகை
இந்தியாவில் தான் இருக்குதான். தங்கத்தில் உலகத்தில் இருக்க தங்கத்திலேயே ஒரு 14% தங்கம் இந்தியாவில் தான் இருக்குது. மற்ற நாடுகளை விட அதிகமாக தங்கம் வச்சுருக்க நாடு இந்தியா தான். அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் அது அந்த 14 ஒரு 80% தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டு வீடுகளில் இருக்குது, ஆபரணங்களாக இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ஃப்யூச்சர் சேஃபாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே. ஆனால் நம்ம கடவுள் மீது நம்முடைய நாட்களை செலவிட்ட முழுமையாக நம்பி செலவிட நாம் தயாராக இருக்கின்றோமா அப்படின்னு பார்த்தா பல நேரங்கள் இல்லை. நம்முடைய வாழ்வு அத்தகைய வாழ்வாக இருக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய வாழ்வு அருள் நிறைந்த வாழ்வாக இருக்கும். அந்த ஆற்றங்கரையோரம் நடப்பட்ட மரங்களாக நாம் ஒவ்வொரு நாளும் பூத்து குலுங்கி மகிழ்ச்சியை வைத்திருப்பவர்களாக, மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு தருபவர்களாக நம்முடைய வாழ்வு அமையும். அத்தகைய நம்பிக்கையுள்ள வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைய இத்திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இப்பொழுது நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். தண்ணீர் வழியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறங்கி அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார், பின்னகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாவினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வு நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்பிக்கையோடு நமது மன்றாட்டுக்களை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, எம் திரு அவைக்காக நீர் தந்த எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவரத்தார் அனைவரும் நீர் விரும்புவதை நிறைவேற்றுவதையே தங்கள் பணி என்பதை உணர்ந்து எவ்வித சூழ்நிலையிலும் மன உறுதியோடு பணியாற்ற அவர்களுக்கு ஞானத்தை அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, திருமுழுக்கினால் உமக்கு சொந்தமான நாங்கள் முழுமையான நம்பிக்கையால் இணைக்கப்பெற்று ஒரே குடும்பமாக உமது அழைப்பிற்கேற்ப வாழவும், உண்மைக்கு சான்று பகர்ந்து வாழவும், நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று கூறிய புனித பேதுருவைப் போல் உம் வார்த்தைகளை நம்பி வாழ தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம்மையே எங்களுக்கு உணவாக கொடுத்த இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுத்து
தன்னலமற்ற சேவையால் இம்மையிலும் மறுமையிலும் எல்லா செல்வங்களையும் பெற்றவர்களாக தாழ்ச்சியோடும் அன்போடும் பிறருக்கு உதவும் நற்பண்பு உடையவர்களாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் அருளும் நல்ல ஆயனே இறைவா, உடல் நலக் குறைவினால் மருத்துவமனையிலும் தங்கள் இல்லங்களிலும் இருந்து சிகிச்சை பெறும் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். உமது அன்பு கரங்களால் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, எங்கள் ஊரை நிறைவாக ஆசீர்வதியும். எங்கள் தொழில் முயற்சிகளுக்கு ஆசியளித்து எங்கள் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலனையும் எங்களுக்கு தேவையான வளங்களையும் தந்து ஆசியளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறிது நேரம் மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனை உருக்கமாக மன்றாடுவோம். தாயும் தந்தையுமான இறைவா, நம்பிக்கையோடு உம்மை நோக்கி வருபவர்களை நீர் என்றுமே கைவிட்டதில்லை. இதோ நாங்கள் நம்பிக்கையோடு எங்கள் மன்றாட்டுக்களை உம் பாதம் வைத்திருக்கின்றோம். அவைகளை நீர்தாமே கண்ணோக்கி அவைகளை எங்களுக்கு நிறைவாக அழிப்பதின் வழியாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழவும் வளரவும் எங்களுக்கு நீர் அருள் செய்வீராக. அதன் வழியாக நாங்கள் உம்மை குறித்தான நம்பிக்கையில் வேரூன்றி உம்முடைய நம்பிக்கையில் வளர்ந்து கனிதந்து எங்களுடைய வாழ்வை உமக்கு உகந்த வாழ்வாக அமைத்து கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு கனிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடவே இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே. இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு கனி இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலன்களுக்காகவும் அந்த கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தார், அவரது உரிமை சொத்தான மக்கள் எனும் ஆட்சியை நாங்கள் இப்பொழுது அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியிலிருந்தும் அழைக்க அவர் திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு ஒலிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினீர். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும், அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும், வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகள் தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தோள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் நேற்று உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட திருமதி செபஸ்தியம்மாள் என்னும் மடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தூய படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் அருளுகின்ற அமைதி உங்களோடு என்றும் நிலைத்திருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றாய் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து
உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. துன்பமெனும் வேளையில் அன்புடன் நினைக்கவே, துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே. துன்பமெனும் வேளையில் அன்புடன் நினைக்கவே, துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே. இறைவனே இயேசுவே, இதயம் எழுந்தேவா. நாதனே நேசனே, பாசமாய் நீ வா. உறவின் தெய்வமே, என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே, என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்த மரியாயின் சேனையாருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. வருகிற ஞாயிறு திருப்பலி இளைஞர்கள் இளம்பெண்கள் ஆகியோரால் சிறப்பு செய்யப்படும். வருகிற மார்ச் மாதம் 3ஆம் தேதி நமது பங்கில் யூபிலி 2025ஆம் ஆண்டின் தொடக்க விழா நடைபெறும். இறைமக்கள் அனைவரும் யூபிலி 2025 தொடக்க விழாவில் கலந்து கொள்ளும்படி அழைக்கப்படுகின்றார்கள். இந்த மாத இறுதிக்குள் அனைத்து அன்பியங்களும் தங்களது அன்பியங்களின் புதிய பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். பங்கு தந்தை அல்லது உதவி பங்கு தந்தையை அன்பிய கூட்டத்திற்கு அழைக்கவும். இந்த வார திருப்பலிகள் பற்றிய விவரம்: நாளைய தினம் திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி, மாலை 6:30 மணி ஆகிய நேரங்களில் திருப்பலி நடைபெறும். வருகிற புதன்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற வியாழக்கிழமை திருப்பலி நடைபெறாது. வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். வருகிற ஞாயிறு காலை 9 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அன்பிய கூட்ட அறிவிப்பு: புனித அருளானந்தர் அன்பிய கூட்டம் இன்று மாலை 6:30 மணிக்கு திருமதி லூர்தம்மாள் அவர்கள் இல்லத்தில் வைத்து நடைபெறும். இந்த கூட்டத்தில் புதிய அன்பிய பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்க இருப்பதால் அருளானந்தர் அன்பிய குடும்பத்தார் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். திருவிருந்து பல்லவி. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். நன்றி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை நம்பிக்கையில் வேரூன்றி வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரை சிறி